இடமாறும் இரும்பு. இன்றைய சோதனை அறிவியல் நிகழ்வில் ஒரு வேதிவினை மூலமாக உலோகம் எவ்வாறு இடப்பெயர்ச்சி அடைகிறது என்பதை காணவிருக்கிறோம். இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் துத்தநாக தகடு, கண்ணாடி குவளை, ஃபெரஸ் சல்ஃபேட் கரைசல். முதல்ல ஃபெரஸ் சல்ஃபேட் கரைசலை உருவாக்குறதுக்கு சிறிதளவு ஃபெரஸ் சல்ஃபேட் படிகங்களை ஒரு காலி பீக்கரில் எடுத்துக்கிட்டு அதோட சிறிதளவு தண்ணீரை கலந்து கண்ணாடி குச்சியால் படிகங்களை நன்கு கரையும் வரை கலக்கிக்கிட்டே இருக்கணும். சிறிது நேரத்தில் நமக்கு ஃபெரஸ் சல்ஃபேட் கரைசல் கிடைச்சிடும். இந்த கரைசலில் உள்ள சிறிய அளவிலான துத்தநாக தகட்டினை போடணும். இப்போது வேதிவினை தொடங்கிடும். இங்கே வலதுபுறத்தில் உள்ள பீக்கரில் நாம் தயாரித்த ஃபெரஸ் சல்ஃபேட் கரைசல் இருக்குது. இடதுபுறத்தில் உள்ள பீக்கரில் வேதிவினைக்கு பின் காணப்படும் கரைசல் உள்ளது. இது மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு வேதிவினையினால் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தெரிய வரும். இப்போது வேதிவினை நடைபெற்ற கரைசலை எடுத்து பார்க்கும்போது பீக்கரின் அடியில் இரும்பு துகள்கள் வீழ்படிவாக காணப்படும். ஃபெரஸ் சல்ஃபேட்டுடன் துத்தநாகம் வேதிவினை புரிந்து அதில் உள்ள இரும்பு துகள்களை இடப்பெயர்ச்சி அடைய செய்கிறது என்பதை காண முடியும். இதன் மூலமாக ஒரு வேதிவினை காரணமாக உலோகம் இடப்பெயர்ச்சி அடைகிறது என்பதை எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது. வேதிவினைகளின் போது நிறமாற்றம் ஏற்படுகிறது.